விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். சார் ஒரு வாரம் முடியுது, இன்னொரு வாரம் ஆரம்பிக்குது. நல்லா தெரியுது. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அன்புக்குரிய நேயர்கள் நடுவுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சார், இந்த வாரம் கிரகத்தினுடைய சஞ்சாரம் என்ன? சந்திரன் குறிப்பா எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார்? அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார்? அதெல்லாம் ஏன் ராசிக்கு முன்னேற்றமா இருக்குமா, ஏமாற்றமா இருக்குமா, தடுமாற்றமா இருக்குமா? நாங்க பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் இல்லை, பஞ்சாங்கத்தை வெரிஃபை பண்றது இல்லை, நீங்க சொல்றத நாங்க பஞ்சாங்கமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களுக்கு, சொல்லக்கூடிய அன்புக்குரிய நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். அப்போ என்ன பலன், என்ன பரிகாரம், கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 முதல் தொடங்கி 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 வரையிலான வார ராசி பலன். சந்திரன் ரிஷப ராசியில குரு பகவான் கிட்ட தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு மிதுனம், கடகம், கடகத்துல வீட்டு இருக்க நீச்சம் பெற்ற செவ்வாயையும் கடந்து சிம்ம ராசியில அடியெடுத்து வைக்க போறார். அப்போ ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 4 ராசிய சந்திரன் இந்த வாரம் தொட போறார். குருவை விட்டு பிரிய போறார். அதுக்கு அடுத்து செவ்வாயும் சந்திக்க போறார். நீச்சம் பெற்ற செவ்வாயையும் கடந்து சிம்ம ராசியில அடியெடுத்து வைக்க போறார். கேது கன்னிராசியில தான் இன்னும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசியில அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அப்போ விருச்சிகத்துல புதனை அவரும் பிரிய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய பலன். சார், சூரியன் புத பகவானை பிரிய போறாரா? 2 பேரும் ரொம்ப நண்பர்களாச்சே, புத ஆதித்ய யோகம்ங்கிறது உடையுதா? ஆமா, உடையுது. அப்புறம் அதெல்லாம் மாறி தானே ஆகணும். தட்ப வெப்பநிலை மாறணும், பனி ஆரம்பிக்கணும், மழை முடியணும், இதெல்லாம் இருக்குல்ல. சார், ஹிண்டா சொல்லிட்டீங்க, மார்கழி மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னு. சூரிய பகவான் தனுசு ராசியில சஞ்சாரம் செய்யறது தான் மார்கழி மாதம் 1ஆம் நாள் அவர் ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிறது அர்த்தம். சுக்கிரன் மகர ராசியில, சனி கும்ப ராசியில, ராகு பகவான் மீன ராசியில. ஸோ இப்படி எல்லா கிரகமும் தனித்தனியே அமர்ந்து வீணயோகம் அப்படிங்கிற யோகத்தை இந்த வாரம் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்றேன். வீணயோகம் என்பார், உபயசாரி யோகம் என்பார், வல்லகி யோகம் என்பார். 12 ராசியில 7 ராசிக்கு மேல கிரகங்கள் நின்றுடுச்சு அப்படின்னா இந்த இயற்கை சமநிலையுடன் வேலை செய்யும். எல்லாருக்கும் ராஜயோகம்ங்கிறது சமமான அளவுல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். சந்திரன் செவ்வாயை கடக்கும் பொழுதும், நீச்சம் பெற்ற செவ்வாயை கடக்கும் பொழுது சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள், இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். த்ரெட் இருக்கும். எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணுமோ அந்த விதத்துல ஃபேஸ் பண்ணிக்கணும். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். உறவுகளை பிரிவதும் உறவுகளை சேர்வதும் 2 நாள், இந்த 3 நாள், போனோன்னு வந்துடுறேன், வந்தோன்னே போயிடுறேன், பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா குரு சந்திரனை பிரிகிறார், சூரியன் புதனை பிரிகிறார். அப்ப நண்பர்களுக்குள்ள பிரிவு, உபச்சார விடை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒருவரை ஒருவர் சிநேகிதர்கள், சிநேகிதிகள் பிரிய மனம் இல்லாமல், சகோதர சகோதரிகள் பிரிய மனம் இல்லாமல் அன்பையும் பாசத்தையும் அதிகமாக வெளிக்காட்ட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை, சளி தொந்தரவு, இந்த சூரியன் தனுசுல வரும்பொழுதே பனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். காதை மூடிக்கணும், கழுத்தை கவர் பண்ணிக்கணும். நம்மளே எப்படி வாமா வச்சுக்கிறது அப்படின்னு, சுடுதண்ணீர், சூடா காஃபி, சூடா டீ, சுக்குமல்லி காஃபி, இந்த சூடா ஆகாரம் அப்படிங்கிறதுலாம். பிரயாணங்கள்ல மிகுந்த கவனம் வேணும். வாகனத்தை எங்க நிறுத்துறோம், எப்படி நிறுத்துறோம், அதே மாதிரி திட்டமிடுதல், சில காரியங்களை இயற்கைக்கு மாறா செய்யாமல் இருப்பது நன்மை தர வேண்டிய அமைப்பு. சீதோஷணத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போறதும், சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனியின் தூழி. அப்ப நம்ம செய்யற காரியங்கள்ல ஒரு சின்ன காலதாமதம், கொஞ்சம் சூரியன் வரட்டும், வெளிச்சம் வரட்டும், வெயில் வரட்டும். இந்த வெயிலோடு விளையாடி உறவாடிங்கிறது இந்த வாரத்துல நம்ம நேர்களுக்கு இருக்காது. ஜில்லுன்னு இருக்கிறது, சில்னஸை உணர்றது, கூல்னஸை உணர்றது, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். பங்குச்சந்தை சீராக இயங்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப பெருசா ஒரு டிராஸ்டிக் க்ரோத்தும் இருக்காது, டக்குனு ஒரு ஃபால் டவுன் அப்படிங்கிறதும் இருக்காது. ஆனா விளையாட்டுத் துறையில
நிறைய சந்தோஷமான செய்திகள் நம்ம தேசத்துக்கு கிடைக்க வேண்டிய தருணங்கள். சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். டெஸ்ட் மேட்சே 2020 மாதிரி தான் போகுது. பட்டார் திடீர்னு அடிக்கிறாங்க. அக்ரஷன் இந்த அளவுக்கு இருக்கும். பூம் பூம் பும்ரா அப்படின்னு. இந்த பும்ராவோட பவுலிங் பார்க்கறதே சந்தோஷமா இருக்கு. அதுக்காக அவர் ஒருத்தரே பவுலிங் போட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? பாக்கி இருக்க பவுலர்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்ல. இப்படி கொஞ்சம் விளையாட்டுத் துறையில நல்ல சுபத்துவமான செய்திகள், சந்தோஷமான செய்திகள். அடுத்த வீரர்கள், ஏனைய வீரர்களும் கை தூக்கி விடுறது தான் இந்த வீண யோகம் அப்படிங்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரம் ரிஷபராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் இருக்கு. அவர் கடந்து வரத்துக்கு செவ்வாய் மட்டும்தான், நீச்சம் பெற்ற செவ்வாய் மட்டும்தான் இருக்கார். வேற யாரும் இல்லை. கேதுவை கடக்கிற வரைக்குமே நிறைய தர்ம சங்கடமான விஷயங்கள், பணம் பத்தல அப்படிங்கிறது, பற்றாக்குறைகள், இதை கடந்து வர வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும். இந்த வாரம் ஆகக்கூடி கொஞ்சம் பற்றாக்குறை, கொஞ்சம் டிராவல், ஒரு குட்டி குட்டி டிராவல், சின்ன சின்ன டிராவல், ஒரு பிரயாணம், பிரிவோம் சந்திப்போம் எல்லா நேயர்களுக்கும் உண்டு. அதே மாதிரி மார்கழி மாதம் வந்துட்டாலே இந்த கல்யாணம், கச்சேரி, காட்சி, கிரகப்பிரவேசம் இன்னும் இல்லை. பஜனை 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 அப்படிங்கிறது தான். சரி பாப்பமே எப்படிதான் போகுதுன்னு அப்படின்னு. இந்த வாரம் என்ன பரிகாரம்? நீங்க தான் இன்டா சொல்லிட்டீங்க மார்கழி மாசம்னு. மார்கழி மாத பிறப்பு திங்கக்கிழமை பாத்தீங்களா? அஷ்டமியா, நவமியா, பிரதமையா, பாட்டியம்மையா, இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுலதான் இந்த வாரம் நமக்காக ஆரம்பிக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிற திதி நமக்காக பிற்பகல் வரைக்கும் இருக்கு. பிற்பகலுக்கு அப்புறமேல் பிரதம திதி வந்துடுது. இந்த பௌர்ணமி திதி பாருங்க, பிற்பகல் 3:13 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை. இப்ப நம்ம ஏதாவது நல்ல காரியம், நல்ல சந்திப்புகள், நல்ல நிகழ்வுகள் 3:13க்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது. திங்கக்கிழமை மதியம் 1:54 வரைக்கும் பிரதம திதி. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாலையிலேயோ திங்கக்கிழமை மதிய நேரம் வரைக்குமோ ஏதாவது நல்ல காரியங்கள் இருந்ததுன்னா அதை தள்ளி போட்டு செஞ்சுக்கோங்க, இல்லை முன்னாடி செஞ்சுக்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும். மார்கழி மாதம் 1ஆம் நாள் அதிகாலை நேரத்துல குலதெய்வ வழிபாடு. எவ்வளவு அர்லியா எந்திரிக்க முடியுமோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எந்திரிச்சு குலதெய்வத்துக்காக வெண்பொங்கல் நிவேதனம், இதை திருப்புளிச்சின்னு சொல்லுவாங்க. மிளகு போட்டு உப்பு பொங்கல் போட்டு, சக்கரை பொங்கல் இல்லைங்க, உப்பு பொங்கல் போட்டு நிவேதனம் பண்றதும், காலை நேரத்துல தெய்வங்களோட மந்திரங்கள் கேட்கறதும். நிறைய இடங்கள்ல பாடல்கள் கேட்குது. அந்த பாடல்களை விட மந்திரங்கள் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும், சைவம், வைணவம், கௌமாரம், பராசக்தி, காளி தெய்வங்கள், இப்படி அந்தந்த மார்க்கங்கள்ல மந்திரங்கள் மகான்களால கொடுக்கப்பட்டிருக்கு. அதை காதுகளால் கேட்கிறதும், தெய்வங்களினுடைய வரலாறு, கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள், இதை காதுகளால் கேட்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும். அப்போ என்ன பரிகாரங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வாரம் சந்திரன் ரிஷபராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மேட்ரை விடுங்க சார், மீட்டர் ஆன் பண்ணுங்க, அதுக்காக தானே இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கறது தெரியுது. எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். சார் இந்த நேரத்திலே ஆமா, ஸ்தல தரிசனம், அடா மழை பெய்தாலும் விடாமல் ஆலயத்திற்கு செல்லப்படும், விடாமல் கோவிலுக்கு செல்லப்படும், பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ வழிபாடுகள் எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்புறம் அந்த கோவில்ல இருக்கவங்க எல்லாம் நம்மளை எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்படி உறவுகளையும் நட்புகளையும் அக்கம் பக்கத்தினர் இடையேவும் எல்லாத்தையும் சேர்த்து அரவணைத்து ஒரு 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 நல்ல ஒரு ஜாலி ட்ரிப், ஒரு ஜோலி ட்ரிப், ஒரு டிவைன் ட்ரிப் அப்படிங்கிறதும் அதுல இருக்கும். அப்புறம் நம்ம பாரம்பரியம் மிகுந்தவர்களை பார்க்கிறதும், ஊர்க்காரங்களை பார்க்கிறதும் எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறது மேஷராசினியர்களுக்காக இருக்கும். உணவு தானங்கள், வஸ்திர தானங்கள், ஆலய தரிசனங்கள், அந்த ஆலயத்துல கைங்கரியங்கள், குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக உண்டு. பூ, மாலை, வஸ்திரம், அபிஷேக பொருட்கள், அலங்காரங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். உறவுகளிடையே பிரிவோம் சந்திப்போங்கிற குறை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மனசு ரொம்ப ஆசைப்படும் உறவை தேடி. ஆனா பாருங்க, உறவுக்காரங்களாம் அதுக்கு ஒத்து வரணும்ல, ஒத்து வராத ஒரு தருணம் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். சின்ன ஏக்கம், தவிப்பு அப்படிங்கிறது உறவுகளிடையே இருக்கும். மேஷராசி நேயர்களே, சில உறவுகளை நாம் விட்டு கொடுக்க கூடாது. சில உறவுகள் இல்லாமலும் நம்ம வாழ முடியாது. அவங்கள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க கூட கட்டி பிடிச்சு உருண்டு பிறண்டுதான் ஆகணும் அப்படின்னு அன்புல சின்ன சின்ன வம்பு அப்படிங்கிறது இந்த வாரத்துல மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஸ்பீடு. பண வரவு, பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், சுகம் தர வேண்டிய தருணங்கள், சந்திப்புகள், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். வேலையிலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, பெரிய பேரும் பெருமையும் எடுக்கிறதுக்கான ஒரு தருணம். சந்திரன் உங்க ராசிக்கு முன்னாடி தானே சஞ்சாரம் செய்யறாரு. அப்ப தனஸ்தானம், வாக்குஸ்தானம்,
முயற்சி ஸ்தானம், வித்தை ஸ்தானம் இதெல்லாம் கடந்து அவர் வரும் பொழுது அத்தனை அத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறதும் உங்களுக்காக காத்திருக்கும். வரவேற்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே ஒரு சுப செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல காரியம் முடிந்ததற்கான தருணம் அப்படிங்கிறது, ஒரு தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களை மையப்படுத்தி தான் அந்த சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது இருக்கும். நீங்க தான் விழா நாயகன் அப்படின்னா பாருங்களேன், சந்திரன் உங்க ராசியில தானே சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப நான் அந்த பலன் தானே சொல்லணும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு, கான்பிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும். நம்பிக்கை, நாணயம், கைராசி, பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, எதிர்பார்க்காத கிஃப்ட், எதிர்பார்க்காத பண வரவு, எதிர்பார்க்காத கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன், எதிர்பார்க்காத திடீர் தனயோகம் அப்படிங்கிறது நிச்சயமா ரிஷபராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு வாரம் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பேசுவது கிளியா அப்படின்னு இந்த கிளி பேச்சு கேட்கவா, பச்சை கிளிகள் தோளோடு அப்படின்னு இந்த பச்சை கிளி எத்தனை சந்தோஷம் தரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டோம்னா தெரியும். அதே மாதிரி கிளித்தலை மனித உடலோட சுகர் பிரம்மம், ஒரு மகான் வேதவியாசரோட புதல்வர் அவர் இருந்தாராம். முக்காலத்தையும் உணர்பவர். மிதுனராசி நேயர்களே, இந்த வாரத்துல முக்காலத்தையும் உணரப் போகிறீர்கள். பிரதம தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையோ, ஒரு டிராவலையோ, ஒரு சந்திப்பையோ பெரிய அளவுக்கு எடுத்து பார்ப்பீங்க. செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமேல் உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான தருணம். உங்களுக்கே தெரியாம உங்களை யார் யாரெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் லைம் லைட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு அர்த்தம். யுரேகா யுரேகா, சுரேகா இல்லைங்க, யுரேகா அட கண்டுபிடிச்சிட்டேன். ஹூ இஸ் த பிளாக் ஷீப் அப்படின்னு எதிரியை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டிய தருணங்கள். தகவல் தொடர்பு பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதிர்ப்புகள் கொஞ்சம் பலமா தான் இருக்கும். ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன். நீங்க குட் கேப்டன். இந்த அலையெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கடந்து வர வேண்டிய தருணம். பச்சை கிளியை போல பறந்து காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு, சுகம் தர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி பச்சை பசையில் இருக்க புல்வெளி தலங்கள், நீர்நிலைகள், இயற்கை ரம்யமான காட்சிகள், பிரயாணங்கள்ல அதை பார்க்கும் பொழுதே பச்சை பாய் விரித்த மாதிரி அடடா என்ன சந்தோஷமா இருக்கு. இந்த பச்சை கலரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா புத பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெளிர் பச்சையின் நிறம், கிளி பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு. இந்த வாரம் முழுக்குமே பேக் டு பேக் டிராவல், பிரயாணங்கள். சார் ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது சார். ஒரு கேப் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கேப் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிரேக்கு அப்படின்னு பிரேக்கை தேட வேண்டிய தருணங்கள். வண்டியிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, அப்பப்போ பிரேக்கை பிடிச்சிதான் போகணும் கடகராசி நேர்களே. சருன்னு ராக்கெட்ல போன மாதிரிலாம் யாரும் போக முடியாது. சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், நண்பர்கள்ட்ட நல்ல கலந்துரையாடல்கள். இதை என்னதான் பண்ணலாம், இதை எப்படிதான் கொண்டு போகலாம், இதை முடிக்கலாமா வேணாமா, வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்க ஒரு பொருளை பார்த்து ரசித்து வாங்கி மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு தருணம். எப்பவுமே கெட்டப்பு கரெக்டாக இருக்கணும், செட்டப்பு கரெக்டாக இருக்கணும், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அதை பேக் பண்ண வேண்டிய தருணம் இந்த வாரம் புதன்கிழமைக்கு அப்புறமா வியாழக்கிழமை அன்னைக்கு கடகராசி நேயர்களுக்காக பெரிய மனிதர்களுடைய அறிமுகம், சந்திப்புகள். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பிரார்த்தனை கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. மகான்களோட தரிசனம், மகான்களோட வழிபாடு, மகான்களோட சுயச்சரித்தம் இதை கடந்து வருவதற்கான தருணம். அவங்கள பத்தின குறிப்புகள் படிக்கிறது. ஆதிசங்கரர், வள்ளலார், ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா, இந்த மாதிரி வாழ்ந்து இறந்து ஜீவசமாதி அடைந்த மகான்களோட தரிசனம் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே, இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல, ஒரு டம்ளர் காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை போது சந்திரன் உங்க ராசியில இந்த வார கடைசியில அடி எடுத்து வைக்க போறார். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த வார கடைசி வரைக்குமே ஒரு படபடப்பு, ஒரு பரிதவிப்பு, தள்ளி போட்டு காரியங்கள் செய்யறது, கொஞ்சம் சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை, தள்ளி வைக்கவும் முடிவதில்லை. மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். நம்ம சிநேகிதர்களை பிரிவது, நம்ம அன்புக்குரிய உறவை பிரிவது, திரும்ப சேருவது, ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், இந்த ஒரே நாள் தான்ப்பா போனோன்னு வந்துடுவேன் அப்படின்னு அசைன்மெண்ட், இந்த பிரியா விடை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். பட்ஜெட்டிங், மேனவர்ஸ், பிளானிங், காஸ்டிங் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். பிளான் ஆஃப் ஆக்ஷன், மேன் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷன் சிம்மராசி நேர்களே
எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற திட்டமிடுதல் பெரிய அளவுக்கு இருக்கும். அந்த பிளான் போட்டது எல்லாமே கரெக்டா இந்த வாரத்துல நடக்கும். ஆனா கொஞ்சம் காலதாமதமா முடிந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வெற்றியை தழுவ வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். ஓங்கி அடிச்சீங்கன்னா 1.5 டன் வெயிட் எதிரிகள் உங்ககிட்ட சரணடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் காலதாமதமான சரண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஸ் சார், சரண்டர் சார் அப்படின்னு பரவாயில்ல மன்னிப்போம், அரவணைப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோள் கொடுப்போம், நட்புக்கு எல்லாத்தையும் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சன்னியாசியின் நிறம் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர் இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை கேது உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் கிட்டத்துல நெருங்கிட்டார். சந்திரன் உங்களை கடக்கிற வரைக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. சார் செய்யலாமா வேணாமா, அதை பண்ணலாமா வேணாமா, இவங்க வேற இப்படி சொல்றாங்க, கையிருப்பு பணம் பத்த மாட்டேங்குது, பற்றாக்குறைகள். கேது உங்க ராசியில சஞ்சாரம் செய்யற வரைக்கும் பற்றாக்குறை. சந்திரன் கடக்கும் பொழுது இன்னும் மிகுந்த பற்றாக்குறை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நீர் நீர் போகும் பாதைகள் பாதிக்கும். யூரினரி ட்ராக்கு, கண்கள்ல நிறைய அலர்ஜி சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மூக்கு அரித்து அரித்து தும்மல் வருது, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு பெரிய அளவுக்கு கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு. இந்த மசாலா சாதம், கொழுப்பு சாதம் ஒரே கட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பிசிக்கல் ஒர்க் கொடுக்குறோமா, இல்ல அரை வயிறு முக்கா வயிறு போதும். திரவ ஆகாரத்துக்கு கன்னிராசி நேயர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த வாரத்துல ஒரு விநாயகர் கோயிலுக்கு போலாமா, இல்ல யார் வீட்லயாவது வச்சிருக்க ஒரு பிள்ளையார் விக்கிரகத்தை பார்த்தாவது கன்னத்துல போட்டுக்கிற வேண்டிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன அர்த்தம்னா பிள்ளையார் உங்களை ஆசீர்வாதம் பண்ண போறாருன்னு அர்த்தம். கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்துல புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அவரே பெரிய குரு. அவரை விட பெரிய குரு யாராவது பார்க்க முடியுமா? விநாயகர் விக்கிரகங்கள் கிஃப்டா வருதும், விநாயகர் விக்கிரகங்களை பார்த்து பிரமிப்படைகிறதும். இவ்வளவு பெரிய விநாயகர் அவர் பெருசா இருந்தாதாங்க அவருக்கு நல்லா இருக்கும், அவருக்கு மரியாதை அப்படின்னு. இந்த பெருசாவா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி மனதின் சுருங்கிய நிலை தான் கேது. கொஞ்சம் செலவெல்லாம் மிச்சம் பிடிச்சிக்கலாமா, அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகுதே, இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சு போமா, இந்த பற்றாக்குறைகள் அப்படிங்கிறத ரவுண்ட் அடித்து வர வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெள்ளை உள்ளம் கொண்ட வெளுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் தண்ணின்னு இருக்கீங்களே, இதெல்லாம் என்ன சொல்றது? அப்போ உங்களை வம்புலுக்கிறதுக்கோ, உங்களை கலாட்டா பண்றதுக்கோ, உங்களை ரேக்கி விடுறதுக்கோ, உங்களை உசுப்பி விடுறதுக்கோ யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னையா உனக்கு விவஸ்தையே இல்லையான்னு கேட்டுருவாங்க. ஏங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டுருவாங்க. என்னப்பா யாரை பார்த்து என்ன கேட்டி, கொஞ்சம் பொங்கக்கூடாது, சோடா பாட்டில் மாதிரி பொங்கக்கூடாது. யாராவது கிண்டல் பண்ணினாங்க, யாரை கிண்டல் பண்ணினாங்க, விமர்சனங்கள் செய்தாங்க, கேலி நக்கல் நையாண்டிலாம் செய்தாங்க, உங்களை குறைச்சி பேசினாங்கன்னா உங்க மேல அவங்க பொறாமையா இருக்காங்கன்னு அர்த்தம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும் துலாம் ராசி நேர்களே. எல்லாரையும் யதார்த்தமா பார்க்கக்கூடாது, எல்லா ரகசியத்தையும் எல்லாருக்கிட்டையும் தப்ப 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 தப்பன்னு சொல்லக்கூடாது. சந்திரன் உங்க ராசியில அடியெடுத்து வைக்கிற வேண்டிக்குமே மௌனங்கள் பெரிய பதிலா இருக்கும். பார்க்கலாம்ப்பா, நானே எதிர்பார்த்துக்கிட்டு உங்க எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது, அது கன்ஃபார்ம் ஆக போறதுங்கிறது புரியுது. ஆனா அதை வெளியில படபடன்னு பேசிடக்கூடாது. அதே மாதிரி மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லக்கூடாது. சில விஷயங்களை தேக்கி வைக்க கத்துக்கணும். ஆகக்கூடிய எப்படி ஆறு தண்ணீர் ஆற்றுல வரும்பொழுது அணை போட்டு தேக்குறாங்களோ அந்த மாதிரி சில ரகசியங்கள், சில உண்மைகள், சில ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்களை தேக்கி வைக்கிறதுக்கு கத்துக்கங்க. எல்லாருக்கிட்டையும் பரபரன்னு பேசுறேன். நேர்மை உண்மை உழைப்பு உயர்வு எனக்கு புரியுது. ஆனா இந்த நேர்மை உண்மை உழைப்பு உயர்வு வாழ்க்கைக்கு ஒத்து வருமானா ஒத்து வராது. சில இடங்கள்ல வளைந்து கொடுத்து போகணும். நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா, பொய்யும் நல்லது. கொஞ்சம் பொய் சொல்லாட்டி கூட உண்மையை மறைக்கிறதுக்கு துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் கத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சந்திரனின் வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை விட்ட குறை தொட்ட குறை அக்கறை, ஈரநாத்தம் அடிக்குதே அப்படின்னு துணி துவைக்க முடியல, துவைச்ச துணி காய மாட்டேங்குது, மதனே இருக்கு, சாப்பிட்டது செரிக்க மாட்டேங்குது, ஏப்பம் விட்டா கேவுனே ஏப்பம் வருது. இந்த உணவுல சின்ன தடுமாற்றம், பாதிப்படைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதனால அவுட் சைட் ஃபுட் அப்படிங்கிறத கொஞ்சம் அளவா எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சீதோஷணத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு விருச்சிகராசி நேயர்கள் கத்துக்கணும். எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மசாலா சாதத்தை பார்த்தா கழுத்து வரைக்கும் அடுக்கக்கூடாது. ஒரு அரை வயிறு முக்கா வயிறு போதும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு வேகாத அரிசி, வேகாத காய்கறி, வேகாத ஒரு உணவு அப்படிங்கிறத பிரயாணத்திலேயோ இல்லை ஒரு அன்பார்ச்சுனேட்டான சுச்சுவேஷன்லையோ ரிச்சிகராசி நேயர்களுக்காக கிடைக்கும். இன்னைக்கு பகவான் இதை தான் படியளந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, நேரங்கெட்ட நேரம், நேரங்கெட்ட நேரத்துல சாப்பாடு, நேரங்கெட்ட நேரத்துல காப்பி, நேரங்கெட்ட நேரத்துல டீ, நேரங்கெட்ட நேரத்துல இந்த பேக்கரி ஐட்டம்ஸை சாப்பிட்டுட்டா பசி வராது. பேக்கரி ஐட்டம்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரிச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல நன்மை தரும். அதே மாதிரி படபடப்பு, எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பார்க்கறது நல்லது. டிலேயிங் டாக்டிக்ஸ் அப்படிங்கிற அப்ரோச் வச்சுக்கோங்க. சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு, முன்னாடி வரல.
முன்னாடி வர வரைக்குமே நிறைய தடுமாற்றங்கள் ருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. தடுமாற்றத்துடன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை அந்த இது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா போதும் சார். வாங்கின இடத்துல கொடுக்கறதும் கொடுத்த இடத்துல வாங்கினதும் வரவு செலவு சீரான முறையில ரொட்டேஷன் அடிக்க வேண்டிய தருணங்கள். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், மருந்து, மளிகை, மாத்திரை, ப்ரொவிஷனரி, ஸ்டேஷனரி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கண்ணில் விளக்கணை விட்டுட்டு கரெக்டா வாங்கி வைக்கணும். ஆனா பாருங்க, இந்த எண்ணெயை மறந்துட்டீங்க. அப்புறம் கார்த்திகை தீபம்னா என்ன செலவாயிருக்கும்ல, என்ன தானம் கோவிலுக்கு கொடுத்துருப்போம், என்ன தானங்கள் கொடுத்துருப்போம். ஐயோ இந்த எண்ணெய் வேற செலவாகி போச்சு சார். ஆமா சார், ஆமா சார், கரெக்டா சொல்றீங்க சார், என்ன தீந்து போச்சு, அதை கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு திரவ பொருள் வாங்க வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களுக்காக திரவ பொருள் வாங்குறதோட இல்லாம அக்கம் பக்கத்தினருக்கும், உறவுகளுக்கும், அன்புக்குரிய உறவுகளுக்கும், அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கும், சிநேகிதிகளுக்கும் வாங்கி கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். கண்டிப்பா இந்த வாரத்துல புது வஸ்திரத்தை எடுக்க வேண்டிய நிலை, தொட வேண்டிய தருணம். இந்த பீரோல வச்சிருக்கீங்கல்ல ட்ரெஸ், அதை எடுத்து போடுங்க. ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்காக, ஒரு ஃபங்க்ஷனுக்காக, ஒரு ஈவெண்ட்டுக்காக கேட்பாங்க. இந்த மாதிரி தருணங்கள்ல தான் நம்ம புதுசு போட்டு சந்தோஷப்பட முடியும். தனுசு ராசி நேயர்களே, தைரியமா புதுசை போட்டு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு. சாந்தாகாரம் புஜக சயனம். சாந்தமா இருந்து வரதெல்லாம் என்னன்னு பாருங்க. அவசரப்பட்டு முன்னாடி பேசிடாதீங்க. பொறுத்து நிறுத்து. லிசனிங் அப்படிங்கிறத நிறைய வச்சுக்கோங்க. யார் என்ன சொல்ல வராங்க, என்ன காரணம், என்ன செயல்பாடு அப்படிங்கிறத கேட்கறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. சாந்தமான குணத்துடன் இந்த வாரத்தை பார்த்தா நிறைய காரியங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு ஜெயமாகும். ஷீரடி சாய்பாபாவினுடைய தரிசனம், ஷீரடி சாய்பாபா வண்டியை பார்க்கிறது பெரிய பாக்கியமா இந்த வாரத்துல அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம், சாண்டல் கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ப்ளூ சட்டை கலர் தான், நீலம் தான் சார். நீங்க வேற ப்ளூ சட்டைன்ட்டீங்க, ஒரே ப்ளூவா இருக்கு. ப்ளூ மார்னிங், ப்ளூ காஃபி, ப்ளூ ட்ரெஸ், ஒரே வம்பா இருக்குது. அதுதான் இந்த இந்த வார்த்தை விளையாட்டு, வஞ்ச புகழ்ச்சி அணி, அதே மாதிரி தடுமாறும் புகழ்ச்சி அணி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மனது ஒருநிலைப்படாது, கான்சென்ட்ரேஷன் வராது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக. நீங்க டேலண்ட் தான், நீங்க பிரில்லியன்ட் தான், உங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சூப்பர் தான், நீங்க எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். ஆனா பாருங்க, கால நேரம்னு ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் எகெயின்ஸ்டா இருக்கு. சந்திரன் இன்னும் ஏதுவான ஸ்தானத்துக்கு உங்களுக்கு வரல, பின்னாடிதான் இருக்கிறார். சந்திரன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும்பொழுதுதான் சுபத்துவமான நிகழ்வுகள், நல்ல காரியங்கள் இதெல்லாம் இருக்கும். நீங்க போடுற பிளான் பர்ஃபெக்டான பிளான். ஆனா பாருங்க, அந்த பிளான்ல ஒரு ஓட்டை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஓட்டைய சனி பகவான் ஆட்டையை போட்டு தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டுருவாங்க. விரயம், பணவரவு, வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி, இதுக்கெல்லாம் குஸ்தி போட்டு பதில் சொல்ல முடியாத தருணங்கள் இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து சாபம் விடுறதுக்குனே ஒரு குரூப் ரெடியா இருக்குது. அவங்க வாயில விழாம இருக்கிறது மகர ராசினியர்களுக்கு நன்மை தரும். அதே மாதிரி ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ். நீங்க சாந்தமா பேசினா அவங்களும் சாந்தமா பேசிடுவாங்க. எதா இருந்தாலும் பொறுத்துக்கங்க. பணிவுங்கிற விஷயத்த கையில எடுத்துக்கோங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, போதும் அப்படின்னு கொஞ்சம் பணிவுடனே பேசிட்டு இருந்தீங்க, அடுத்தவர்களுக்கு நிறைய மரியாதைகள் கொடுத்து பேசுனீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயமாகும். வியாழன் வெள்ளிக்கு அப்புறமேலே டிசிஷன் மேக்கிங்ல ஒரு சிறப்பானது ஒரு அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. காரியங்கள் கொஞ்சம் பொறுத்து டிசிஷன் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நீல கலர் வஸ்திரம் போட்டவங்க, கருப்பு கலர் வஸ்திரம் போட்டவங்களை அதிகமா கடந்து வர வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கருநில ஊதா. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிளான்லாம் ரொம்ப கரெக்டா தான் சார் இருக்கு. பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாது. நஜக் பஜக் லோஜக். லேசா தலை வலிக்குது சார், கழுத்து வலிக்குது சார், முதுகு தண்டோட பகுதி வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது, இடுப்புக்கு மேல வலிகள், அசதிகள் பெரிய அளவுக்கு இருக்கும். டயர்ட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். பர்சனல் கேர் ஐட்டம்ஸோட ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுவும் பாருங்க, இந்த சோப்பு கூட ப்ளூ கலர்ல தான் வேணும்னு கேட்கிற கும்பராசி நேர்களுக்கு புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமலை பொழிகிறது. கொஞ்சம் சிலு சிலுன்னு தான் இருக்கும். டிராவல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்றாப்புல இருக்கும். லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது டிராவல்ல இருந்துகிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே சனி பகவான் தரக்கூடிய வரம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சார் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கு சார், தூக்கமும் கண்களை தழுவட்டுமே அப்படின்னு நிறைய தூக்கம் கண்ணை தழுவிட்டு தான் இருக்கும். பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டுது கருடா சௌக்கியமான்னு எதிரிகள் நிறைய மோத தான் வருவாங்க, உங்களை வம்பிழுப்பாங்க, வா வான்னு கூப்பிடுவாங்க. சத்தியமா மாட்டிக்காதீங்க. நாக்கு தெல்லையதேன்னு சொல்லிட்டு ஓரமா நின்னுக்கங்க. அதாவது தோத்து போறோம்னு நல்லா தெரிய போகுது, எதுக்கு அவங்கள்ட்ட போய் மோதிக்கிட்டு. ஐயா நான் வாக்கோவர் கொடுத்துறேன், நான் அன்ன போஸ்ட் கொடுத்துட்றேன், நான் மன்னிப்பே கேட்டுறேன், நான் மன்னிப்பு கடிதம் எழுதிக்கிறேன். ஒரு அப்பாலஜி அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டவே வேண்டாம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம்.
கண்ணிருந்தும் குருடனாய், வாயிருந்தும் ஊமையாய், காதிருந்தும் செவிடனாய், நான் எதையும் பார்க்கலங்க, என்னமோ சொல்றீங்க, சரி அப்படின்னு போனீங்கன்னா நல்லது. இந்த தட்டி கேட்கிறேன், இந்த நியாயம் கேட்கிறேன், இந்த உண்மையை பேசுறேன், மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். ரகசியம் சொன்னீங்கன்னா அது செவுத்துக்கு கூட கேட்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு. உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை சார் பேசி பேசி தொண்டை தண்ணி காஞ்சு போச்சு சார். இல்லை எனக்கு இல்லை நேயர்களே, உங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட், எவ்வளோ அலைச்சல், என்ன டேலண்ட், என்ன நாலேஜ், பாருங்க என்ன பாடு, எவ்வளோ அலைச்சல். நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு உங்களை வர சொல்லி உக்காத்தி வச்சிருந்து எல்லாம் பண்றேன்னு சொல்லி ஒன்றும் இல்லை போயிட்டு வான்னு சொன்னா எவ்வளோ கோபம் வரும். வாரத்தினோட முற்பகுதி அந்த மாதிரி இருக்கும், ஆனால் பிற்பகுதியில் நிறைய சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். கஷேத்ராடனங்கள், பிரயாணங்கள், ஆலய தரிசனங்கள், மகான்களோட வழிபாடு, பசுக்களை கூட்டமா பார்க்கக்கூடிய தருணங்கள், பசு மாடுகளை கூட்டமா பார்க்கக்கூடிய பாக்கியம், கோ பூஜைகள், கோ பிரார்த்தனைகள், கோ சம்ரக்ஷணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல மீனராசி நேர்களுக்காக உண்டு. கண்டிப்பா யார் வீட்லயாவது போற இடத்துல இந்த வாரத்துல ஒரு டம்ளர் பாலாச்சி சாப்பிடுங்க, அரை டம்ளர் பசும்பால் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க வேண்டிய தருணம். இந்த பால் உங்களுக்கு குரு பகவான் தேடி கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். பொன்பொருள் சேர்க்கை, ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை, பழைய கடன்களை அடைக்கிறது, கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை கிளியர் பண்றது, இஎம்ஐயோட பேமெண்ட்டை கிளியர் பண்றது, மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு. குடும்பத்துல அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், பிள்ளைகள்கிட்ட நல்ல ஒப்பந்தங்கள், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட் பெரிய அளவுக்கு இருக்கும். நான் இதை பண்ணிடுறேன், நீங்க அதை பண்ணிடுங்க, சேர்ந்து பண்ணிடல, அந்த சேர்ந்து செய்யலாம், சேர்ந்து பண்ணலாம், சேர்ந்து போலாங்கிறதுக்கு நாம தயாரா இருக்கும். ஆப்போசிட் பார்ட்டி வரணுமே, ஆப்போசிட் பார்ட்டி தான் காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்களா இருக்காங்களே, ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகராறு மீனராசி நேர்களே, இதுல இந்த வம்பு தகராறு வேறையா அப்படின்னு குறைபட்டு கொள்ள வேண்டிய தருணங்கள் இருக்கும். எதிரியை எதிரியா பார்க்காம பரவாயில்ல அப்படின்னு அரவணைத்து பாருங்க, அது மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம். யாருக்கிட்டையும் குறை பேசாதீங்க, யாரையும் இகழ்ந்து பேச வேண்டாம், யாரையும் குறைச்சு சொல்ல வேண்டாம், குறைகள் பேச வேண்டாம். இதை விட்டுட்டு உங்களை பத்தி மட்டும் நீங்க பேசுனீங்கன்னா அது மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை. கேளிக்கை, வாடிக்கை, விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறது மீனராசி நேயர்களுக்கு நன்மை தரும். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வாரம். மீனராசி நேர்களை பொறுத்தவரையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு. இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.